இதை போல காரசாரமான முட்டை மசாலா செஞ்சு சூடான சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் முட்டை மசாலா வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த முட்டை மசாலா வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பழுத்த தக்காளி பொடியை நறுக்கிருக்கேன், இதை சேர்த்துடலாம். கூடவே 4 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 10 பீஸ் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி தேவைப்பட்டா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் 6 முட்டை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டை ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டில் எடுத்துருங்க. கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணுங்க. இதே போல் இருக்கிற முட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் பட்டர் ரெண்டும் சேர்ந்து சூடானதுக்கப்புறம் 3 கிராம்பு, சின்னதாக ஒரு பட்டை, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஸ்டார் பூ ஒரு அரை பீஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிருக்கேன், இதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா டீப்பாக நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி கொத்தமல்லி பேஸ்ட்டு இதை சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. இப்போ தக்காளி கொத்தமல்லி பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். தக்காளியோட பச்சை வாசனை, கொத்தமல்லியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே 1½ டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதாவது பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த முட்டை மசாலா ரொம்பவே நல்லா இருக்கும். சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டோமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் இது. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கப்பால் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த டைமில் உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுடுங்க. அதே போல் ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, அடுப்பை குறைச்சி வச்சுடுங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாகிறதுனால ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா டக்குன்னு இறுக்கிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கம்மா, 2 நிமிஷம் கொதிச்சிருக்கு, பார்க்கலாம். அப்படியே விடாதீங்க, நடுவில் எடுத்து கலந்து விடுங்க. நல்லா எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதே போல் நம்ம சேர்த்துருக்க தண்ணி ஓரளவுக்கு சுண்டி இருக்கு பாருங்கள். இந்த பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸோட போட்டு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். கொஞ்சமாக வெல்லம் நீங்கள் இது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இஷ்டப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அதே போல் நல்லா மணமாக இருக்குது. இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி நீங்கள் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பொடியை நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை இதை ஒரு பீஸாக எடுத்து இப்படி சேர்த்துருங்க. முட்டை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும். பாருங்கம்மா, 1 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பும் போது பார்த்து திருப்புங்க. இந்த அளவுக்கு திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, ரொம்பவே நல்ல டேஸ்டான முட்டை மசாலா ரெடி. முட்டையை உடச்சி ஊற்றி கிரேவி பண்ணும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். சூடான சாதத்தில் இந்த கிரேவியை ஊற்றி முட்டையை வச்சு சாப்பிடும் போது நல்ல ஒரு அட்டகாசமாக இருக்கும். இந்த கிரேவி சாதத்துக்கு மட்டும் கிடையாது, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளியாக 4 தக்காளி எடுத்திருக்கேன், பழுத்த தக்காளியாக. இதை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, கூடவே ஒரு பச்சை மிளகாய், இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்காதீங்கம்மா, ஏன்னா தக்காளிலேயே தண்ணி இருக்கும். அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு குட்டியாக ஒரு 4 பட்டை, 2 கிராம்பு இதை சேர்த்துடலாம். நான் 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த கிரேவிக்கு முடிஞ்ச ஊரில் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க.
கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இதை சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. தக்காளியோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. பாருங்கள், தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போதே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுப்பு தீயை குறைச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, இது வந்து வாசனை அதிகமாக கொடுக்கும். அதனால ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. இஷ்டம் இல்லைன்னா கூட விட்டுடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு மட்டும் நீங்கள் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்குங்க, உப்பு காரம். நான் வந்து ஒரு பெரிய கிளாஸ் எடுத்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உப்பு கம்மியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எனக்கே கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்குது, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு முட்டையாக உடச்சி இப்படி ரவுண்டாக சேர்த்துன்னு வந்துடுங்க. கேப்பு விட்டு விட்டு சேர்த்துக்குங்க. பாருங்கள், 5 முட்டை கரெக்டாக பிடிச்சிடுச்சு. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து இப்படி மேலவே சேர்த்துருங்க. இந்த டைமில் வந்து அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாமா. ஏன்னா வந்து முட்டை வந்து மேலே நல்லா வெந்து வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பணும், உடனே திருப்பக்கூடாது. பாருங்கம்மா, அடுப்பு தீ குறைச்சி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன். முட்டை வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் வந்து கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கும் வேகிறதுக்கு. குறைச்சி நல்லா மூடி வச்சிடணும். இப்போ வந்து நம்ம திருப்பிடலாம். ஒரு முட்டையாக எடுத்து திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், மூடி வைக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. பாருங்கள், இப்போ 2 பக்கமும் முட்டை நல்லா வெந்திருக்கு. மேலவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ரொம்ப சிம்பிளான உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி ரெடி.